கொஞ்சம் தூரத்தில் தான் கிளேசியர்ஸ் இந்த வாக். அந்த வாக்கு ஒருக்கா போயிட்டு அப்படி இருக்குன்னு பார்ப்போம். பயங்கர க்ளவுடியாக இருக்கு இன்றைக்கி. 50-50 ஸ்கை டைவிங் செய்யலாம்னு சொன்னவன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ காரை எடுத்துகிட்டு கிளேசியஸ் இருக்கிற இடத்துக்கு ஒருக்கா போயிட்டு வருவோம். இப்படி மேலே இருக்கு பாருங்க, அப்படி வடிவான இடங்கள் இது. ஃபக்ஸ் கிளேசியஸ் வாக்கில் நிற்கிறோம். அதில் வாக் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஏரியாவில் தான் வாக் பண்ண போகிறோம். வாக்கிங் ட்ராவல் வந்து இந்தியாவில் போட்டிருக்குது. இந்தியாவில் போக சொல்லி பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த ஆறை பாருங்க. இந்த ஆறு அங்கேருந்து தான் வாக் பண்ணி வருது. 4 ஹவர்ஸுக்குள்ளேயே இருக்குமா. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போயிட்டு வரலாமண்டு. ஸோ பேசிக்காக 2 ஹவர்ஸில் திரும்புகிற மாதிரி போவோம். இதுதான் வாக். இந்த தூரம் போகணும். ஃபக்ஸ் கிளேசியர்ஸுக்கு வியூ பாயிண்ட். ரிட்டர்ன் 1.5 hours. ஓகே, குயிக்காக போயிட்டு வரோம். 1.5 hours. அப்படி க்ரீனிஷாக இருக்குது பாருங்க. சில மக்கள் வந்துட்டு போய்க்கொண்டிருக்கீங்க. தூரத்தில் பார்க்க தெரியும் உங்களுக்கு. நான் இப்போ தான் போய்க்கொண்டிருக்கேன். இந்த போர்டில் பார்த்தா தெரியும். One kilometer glaciers viewpoint. இதுக்கு வந்துட்டு போய் பார்ப்போம். இந்த கிளேசியர்ஸ் இதுவரை இருந்திருக்கு, இப்போ உள்ளுக்குள்ளுக்கு போயிட்டுது. எனிவே, ஸோ 2009 இருந்த அளவு கூட இப்போ இல்லை.
பாருங்க சன் வெளியிலேருந்து பார்க்க இங்கே இந்த கிளேசியர் இதில் இருக்குது, தூரத்தில் இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்கு அங்கால போனால் ரிவர் வாக் வியூ பாயிண்ட் இருக்குது. மற்றது கிளேசியர் கார் பார்க்குக்கு நாம் அந்த வழியால் போகணும். பாக்ஸ் கிளேசியர்ஸும் ஒரு மிகப்பெரிய கிளேசியர்ஸ். முதல் நாங்கள் பார்த்துருப்போம். நாங்கள் முதல் மவுண்ட் கூக்குக்கு போவைக்கு அங்கே 2 கிளேசியர்ஸ் பார்த்தோம். நாங்கள் ஒன்று டெஸ்மண்ட் கிளேசியர்ஸ், அதுதான் மிகப்பெரிய கிளேசியர். மற்றது நாங்கள் ஹூக் வெளிக்கு போய் இன்னொரு கிளேசியர்ஸ் பார்த்தோம். நாங்கள் அதுக்கு பிறகு இப்போ 3ஆவதாக பார்க்குறது இந்த ஃபாக்ஸ் கிளேசியர்ஸ். ஃபாக்ஸ் கிளேசியரும் இது வெஸ்ட் கோஸ்ட் சைடு இருக்கிறதால இந்த கிளேசியர் வந்து 14,000 ஆண்டுகளுக்கு முதல் கடல் வரை இருந்ததாக சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு கிளேசியர்ஸை இப்போ கனகாலங்களாக குளோபல் வார்மிங் நடக்கிறதால இந்த கிளேசியர்ஸ் அழிந்து கொண்டு போகின்றது. அழிகிற வீதம் முந்தியதை விட இப்போ பயங்கர கூடவே இருக்கிறது. இந்த கிளேசியர்ஸ் அழிந்தா போல் அந்தந்த இடங்களில் ரெயின் ஃபாரஸ்ட் க்ரியேட் பண்ணப்படுகின்றது. அதுதான் இங்கே நடக்குது. ரெயின் ஃபாரஸ்ட் க்ரியேட் பண்ணப்படுகிறது. நீங்கள் தூரத்தில் பார்க்குறது இந்த ஃபாக்ஸ் கிளேசியர்ஸ். அந்த பனிப்படிவங்கள் இப்போ கீழே இறங்கி நிற்குது. இது கொஞ்ச காலத்தில் இது அழிந்து அது அப்படியே மேலேயே போயிடும். இந்த கிளேசியர்ஸ் உருவாகிறதுக்கான காலங்கள் எக்கச்சக்கமான காலங்கள். ஐசேஜில் இருந்து உருவானது. அது இப்போ அழிகிறதுக்கான காலங்கள் ஒரு மிக குறுகிய காலங்கள் தான். இப்போ அழிகிற வீதமும் இப்போ குளோபல் வார்மிங்கால் கூட நடந்து கொண்டு போகுது. குளோபல் கூலிங் வந்தால் மட்டுமே இந்த கிளேசியர்ஸ் வந்து ஓரளவு பாதுகாக்கப்படும். ஓகே, ரிவர் பாயிண்ட் வியூக்கு போய் கொண்டிருக்கேன். $1.6 kilometers நாங்கள் ஓரினமோட கிளேசியர்ஸை பார்க்கலாம். தூரத்தில் இருந்து தான் பார்க்கறதுக்கு. இப்போ காலம் 7:30. முதல் பார்த்த வியூ பாயிண்ட்லேருந்து இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதாவது ரிவர் வியூ பாயிண்ட். அந்த ரிவர் வியூ பாயிண்ட்டுக்காகத்தான் போய் கொண்டிருக்கேன். ரிவர் வியூ பாயிண்ட் இந்த கார் பார்க் முந்தி இது ஒரு கார் பார்க்காக இருந்தது. இப்போ கார் பார்க்கை வடத்தடியில் நிப்பாட்டிட்டினேன். இந்த ரிவர் பாயிண்ட்டுக்கு இந்த வழியால் தான் போகணும். ரிவர் வியூ பாயிண்ட்டுக்கு அதிலிருந்து நாங்கள் கிளேசியர்ஸை க்ளோஸ்அப்பில் பார்க்கலாமான்னு சொன்னவன். இருந்தாலும் கிளேசியர்ஸ் பார்க்குறதுக்கு அந்த க்ளோஸ்அப்பாக தெரியாது. நாங்கள் போய் தான் பார்க்க வேணும் அவ்வளோ க்ளோஸ்அப்பாக பார்க்கலாமண்டு. இந்த கிளேசியர்ஸ் இருக்கிற ஏரியாவில் ட்ரோன் ஏற்ற இல்லாது ஒரே ஒரு ரீசன், கிளேசியர்ஸை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காண்டி இல்லை. இங்கே அடிக்கடி ஹெலிகாப்டர் டூர் நடக்கிறது. ட்ரோன்ஸ் வந்து ஹெலிகாப்டரை இம்பேக்ட் பண்ணி அதுகள் பாதிக்கப்படும்ன்றதால ரோன் ஏற்ற இல்லாது. ப்ளஸ் இங்கே ஸ்டாப் சைன் போட்டிருக்கு. இதுக்கு அங்கால போகிறது டேஞ்சர்ன்னு சொன்னதால். ஏனெண்டா இங்கே அந்த ராக் ஸ்லைடிங் நடந்திருக்குது. பேசிக்காக ராக் ஸ்லைடிங் நடக்கிறதுக்கான காரணம் கிளேசியர்ஸ் வந்து ரொக்கை வந்து இறுக்கமாக வச்சுருக்கு. கிளேசியர்ஸ் வீக்காக ராக் ஸ்லைடிங் நடக்கிறதால இந்த ராக் ஸ்லைடிங் கூட நடக்கும்ன்றது சொல்லப்படுகின்றது. இவ்வாறு இருக்கிற ஏரியாவுக்கு அங்கால யாராவது மக்கள் போயினோன்னா நியூசிலாந்து கவர்மெண்ட் வந்து ரெஸ்கியூ பண்ணுறது குறைவாக தான் இருக்கும்.
பேசிக்காக இந்தியாவில் போகவும் கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். தூரத்தில் உள்ள கிளேசியஸுக்கு இதால் நடந்து போகிற பாதை முந்தி இருந்திருக்கும். முந்தி கிளேசியஸ் ஆகலும் கிட்ட இருந்திருக்கும். இந்த ரிவர் பேங்கிலேயே இங்கே வரை இருந்திருக்கும். இப்போ அந்தளவும் தண்ணியாக மாறி கடலில் வந்து போய் கரைஞ்சிட்டது. அதால் இப்போ தூரத்தில் தான் நாங்கள் கிளேசியஸை பார்க்குறோம். ஒரே ஒரு வழி தான் கிளேசியஸுக்கு. நீங்கள் இந்த கிளேசியஸுக்கு ஹெலிகாப்டர் டூர் எடுத்தீங்களோன்னா கிளேசியஸை போய் பார்க்கலாம் கிட்ட. மற்றும்படி இந்த தூர டிஸ்டன்ஸில் இருந்து தான் பார்க்க வேணும். அடுத்ததாக நாங்கள் போகிறது வந்து கிளேசியஸுக்கு, இன்னொரு கிளேசியஸுக்கு போவோம். அந்த கிளேசியஸும் இதே மாதிரி தூரத்தில் இருந்து நீங்கள் பார்க்கலாம். இதுதான் கிளேசியர். எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க. அதுக்குள்ள சன் ரைஸு நடந்து கொண்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பொட்டம் டிஎம் போகுது. இது வந்து அழிஞ்சு கொண்டு போகுது. அதுதான் பிரச்சனை குளோபல் வார்மிங்கால். ஸோ கிளியர் இல்லாமல் இருக்குமே இந்த சன்னுக்கு எதிராக எடுத்து கொண்டிருக்கேன். ஸோ இதுதான் கிளேசியஸ் இங்கே பதிஞ்சிருக்கு. இது குறைஞ்சி கொண்டு வருது, காலப்போக்கில் குறைஞ்சி கொண்டு வருது. ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும். மேபி என்ன 10-15 இயர்ஸில் இதே கூட இல்லாமல் போயிடும். ஸோ சயின்டிஃபிக்ஸாக என்ன சொல்லினா குளோபல் வார்மிங்கால் இருக்குது. அடுத்தது இப்போ பெய்கிற பனி மழை வந்து அந்த பனி கட்டியெல்லாம் மாறுறது வந்து குறைவாக இருக்குது. எல்லாமே ரிவர் ஸ்ட்ரீமில் ஃப்ளோ பண்ணி கொண்டு போகுதுன்னு சொல்லி. ஸோ வெளிசி எப்படி குளோபல் வார்மிங்காக கூலிங் நடக்க போதான்னு தெரியலை. பட் குளோபல் வார்மிங்கை பற்றி தான் எல்லோரும் கதைச்சி கொண்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா இதுதான் வியூ. முன்னால் கணக்கு ஈசல் இருக்குது. இது ரிவர் வியூன்னு சொல்கிறது. இது ரிவர். இங்கே உள்ள ரிவர் பெட் வந்து ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைட்டால் வந்து பேசிக்காக இந்த பெட்டுகள் வந்து லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. ஸோ ராக்ஸ் லைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியுது. அங்கே அந்த இடமெல்லாம் ராக் எல்லாம் உடைஞ்சு விழுந்து இருக்குது. ஸோ அதுதான் பிரச்சனை இங்கே. இதை தூரத்துலேருந்து பார்க்க ஏதோ மண் வளைஞ்சிருக்கிறானுங்க. இது வந்து லேண்ட்ஸ்லைட் பண்ணுற மாதிரி ராக்ஸ் லைட்ஸ் பண்ணியிருக்குது. இந்த நைஸ் வியூவை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுக்கோங்க. இது கிளேசியஸ் வியூ. இதில் தூரத்தில் இருந்து உங்களுக்கு தெரியுது. இதுக்கு டூர் எல்லாம் செய்யலாம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் கிளேசியர்ஸ் டூர், அல்லது இதுக்கு அடுத்த பக்கத்து டவுன் கூகுள் மேப்பில் போய் இதுக்கு அடுத்த பக்கத்து டவுனில் இருந்தும் செய்கிறவ அதில் இருந்தும் பார்க்கலாம். இப்படி கிணக்கு கிளேசியர்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து நாங்கள் முதல் மவுண்ட் கூக்கில் பார்த்துனாங்க. அதுக்கு அடுத்த சைடு கோஸ்டலுக்கு பக்கத்தை கட்டாயம் வாசிங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி சொன்னால் இந்த இதுக்கு அங்கால போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா இது ஐஸ் டேம் வந்து சில பர்ஸ்ட் பண்ணும். அதால் ரிவரில் வந்து வே உண்டாகும். அதால் டேஞ்சராக இருக்கும்னு சொல்லி நெவர் அட்டெம்ப்ட் டு க்ராஸ் திஸ் ஃபாக்ஸ் ரிவர். இதுதான் ஃபாக்ஸ் ரிவர். கிளேசியர்ஸ் இருக்கிறதால இந்த பேருக்கு ஃபாக்ஸ் கிளேசியர்ஸ் என்று சொல்லி வந்திருக்கு. அருமையான வியூ. அப்படி இஞ்சால ஒரு ரிவர். இது இஞ்சால இருந்து பனிப்பாறைகள் வந்து இதாண்டி இஞ்சாலையும் ஒரு ரிவர் வருது. அருமையாக இருக்குது. இப்படி பார்க்க இந்த வியூவை பாருங்க. இப்போ பாருங்கள் இந்த வியூ வந்து நல்லா இருக்குது. இதுதான் ஆக்சுவல் கிளேசியர். ஆறால் அப்படியே நடந்து போகிறேன். கிளேசியர்ஸை பார்த்தாச்சு. அதுக்குள்ளே இறங்கி ஓவரால் இதுவும் செய்யலை. திருப்பி போய் கொண்டிருக்கோம். திருப்பி போகிறதுக்கு கொஞ்சம் வேறு வண்டி இருக்குது. இன்னொரு வியூ பாயிண்ட் இதில் இருந்தது. இந்த வியூ பாயிண்டையும் பார்த்துட்டு நைஸ் வாக். கட்டாயம் வந்தால் இந்த ஃபாக்ஸ் கிளேசியர்ஸில் நண்டிங்களோண்டா கட்டாயம் செய்யுங்க இந்த வாக். எக்ஸைட்டிங்காக இருக்கும். இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுகளால் வந்து அருமையாக இருக்கும். மத்தியான வேலையில் வரைக்கும் கூட அருமையாக இருக்கும்.
சம்மரில் தான் இந்த கிளேசியர்ஸ் வந்து கரையிற வீதம் கூட, வின்டரில் குறைவாக இருக்கும். ஹெவி வின்டர் வந்து அதுக்கு மேலே கூட பனி இருந்துச்சுன்னா அது கரையிறதுக்கான நாட்கள் கணக்கெடுக்கும். அப்போ இது கரையாது. பட் இப்போ இது ஸ்டார்ட் கரையிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இதெல்லாம் லேண்ட்ஸ்லைட்டால் வந்த மண்ணும் கல்லும் அங்கால கிளேசியர்ஸ் இருக்குது. இப்போ இந்த மொனாக்கி வாக் செய்ய போகிறோம். இது 30 minutes. ஸோ பாதி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் ரிட்டர்ன் 30 minutes. இந்த இடத்துக்கு வரமா அல்லது வேறு இடத்துக்கு போகுமான்னு தெரியாது. இந்த பாதியோடையே போக வேண்டியதுதான். கொக்கு கொக்கு கொண்டு பாடிட்டு போக வேண்டியதுதான். அப்படி அருவியா நான் தனியாக தான் இந்த வாக் செய்து கொண்டிருக்கேன். நான் நல்ல ஒரு ஷூ கொண்டு கொண்டிருக்கேன். அதால் கால் எங்கே வச்சாலும் அதை அப்சர்வ் பண்ணுது. அப்படியான ஒரு ஷூவை தான் நீங்கள் கொண்டு வர வேணும். ஷூ இம்பார்ட்டன்ட். இப்படி ட்ரக்கு செய்ய அண்ட் மேலே துணி, அப்போ காத்தோட்டமும் புழக்கத்துக்கு தான் இருக்குது. நேற்று சாப்பாடு சிப்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பாருங்க. 1950 இதுதான் கிளேசியஸ் டெர்மினல். இதில் கிளேசியஸ் இருந்திருக்கு. 1750 1750 இதில் கிளேசியஸ் இருந்து இப்போ இல்லை. இப்போ இருக்கிறதும் ஃப்யூச்சரில் இருக்காது. ஸோ தியரியும் படி பார்க்க ஆஸ்திரேலியாவிலேயும் முந்தி இருந்திருக்கலாம், இப்போ இல்லை. நான் முந்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மொங்கோ நேஷன் பார்க்கணும். முந்தி லேக் இருந்தது, இப்போ லேக் இல்லை. 42,000 இயர்ஸுக்கு முதல் அங்கே ஹியூமன் வாழ்ந்ததை கண்டுபிடிச்சிருக்கேன்னு. அந்த லேக்குக்கு பக்கத்து அந்த லேக் இப்போ இல்லை. அந்த வீடியோவை பாருங்க. அப்படி ரோன் வியூ எல்லாம் எடுத்தேன். அநேகமான இந்த ஹிஸ்டாரிக்கல் சைட்டில் ரோன் எடுக்கிறது வந்து தடை செய்திருக்குன்னு. லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படத்தில் வேறு படிகள் மாதிரி தான் இருக்குது எல்லாம். என்னவோ தெரிய இந்த நாட்டில் இருக்க எல்லாத்தையும் பார்க்க லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மாதிரி இருக்குது. ஷூட்டிங் எடுத்து எனக்கு இந்த இடத்துல 1600 வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த ட்ராக்
வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் செய்ய வேணும். இந்த இடமெல்லாம் பனிப்பாறையில் இருந்து இப்போ ரெயின் ஃபாரஸ்ட்டாக மாறி இருக்கு. இயற்கை குயிக்காக மாறுதுன்றது தான் இப்போ. அதுக்கு முதல் ஸோ 1750 1600 எடுத்த காலத்தை விட இப்போ கரையிற வீதம் கூடவே தான் இருக்குது. இங்கே இன்னொரு போர்டு இருக்கு. இது வந்து ராட்டா சோக்கிங் கமர்கி பி ட்ரீ என்னன்னு தெரியல இருக்கா. சர்ச் பண்ணி பார்க்கணும். அது சின்ன ட்ராக் அடித்து வச்சுக்கணும். அந்த முந்தி அந்த விடயங்களை சொல்கிறதுக்காண்டி. இங்கே பாருங்க, மரம் விழுந்து அதுக்கு மேலே ஃபுல்லாக வளர்ந்து இருக்கு. இதுலேயும் இன்னொரு இருக்குது. படியால் இறங்குறாக்கலாம் அல்லது சுற்றி வர்றாக்கலாம் வந்து இதே படியில் தான் நாங்கள் வேணும். அதுக்குள்ளால் போய் இது என்ன இந்தியாவில் போகுதுன்னு தெரியல. அது பாதை போச்சு தானே. ஒரு பாதை மேலே இதை சுற்றி இந்த ரீயை சுற்றி தான் வந்தது. ஏன் வந்து பார்த்தேனாண்டா கார் பார்க்க இதால் கிட்ட போகலாமோ தெரியாண்டுட்டு. சில வேளையில் இதில் தண்ணி போய் கொண்டிருக்கும். Rainforest walk. இந்த படியில் பாருங்க அப்படி இருக்கு. மழை பெய்கிற நேரம் இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நுழம்பு நிற்குது இதுக்குள்ள. நுழம்புகள் இதுக்குள்ளே இருக்கிற நுழம்புகளும் மிருகங்களை கிடைச்சி அது இந்த இடத்துல எடுத்துகிட்டு இருக்கும். எங்களுக்கு கிடைக்க அதில் இருக்கிற வைரஸ் பாக்டீரியாவில் தந்துடும். அதால் என்ன வருத்தம் வருமென்று தெரியாது. ஸோ இதுதான் அந்த வாக். இப்போ நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். எப்படி இந்த லேண்ட்ஸ்கேப் மாறி இருக்கு, முந்தி எப்படி இருந்தது இப்போ எப்படி மாறி இருக்குன்றது தான் இந்த வாக்கில். இது 1.1 கிலோமீட்டர் கிளேசியர் வெய் பாயிண்ட்டுக்கு. இந்தியாவில் கார் பார்க்கிங்க நான் போப்பேன். 30 minutes வாக். ஆல்மோஸ்ட் 16-17 மினிட்ஸில் முடிச்சாச்சு.
மணிக்கூட பார்த்தா தெரியும். 17 மினிட்ஸில் முடிச்சாச்சு. இப்போ திருப்பி கார் பார்க்க நோக்கி போய் கொண்டிருக்கேன். ஸோ pretty much நீங்கள் குயிக்காக செய்யலாம்டா 1.5 ஹவர்ஸில் செய்யலாம். இதில் இந்த கார் பார்க் 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்குப்பா. ஓகே, ஒர்க்கை முடித்து நான் கார் பார்க்க நோக்கி போய் கொண்டிருக்கேன். இந்தியாவில் எனக்கு எக்ஸைட்டிங் ஸ்டோரிஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இந்த வீலாக் இதோட முடிச்சு கொள்ளுவோம். இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் போரிங்காக தானே இருக்குன்னு நினைக்கிறேன். இருப்பினும் இப்போ இந்த வீலாக் பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. கார் பார்க் தெரியுது, பிரிட்ஜ் தெரியுது இதுக்குள்ளால எனக்கு. ராக் ஃபாலிங் ஃப்ளோட்டிங் நடந்தால் இந்த பாதை க்ளோஸ் பண்ணிடுவினேன். இதில் ஒரு கேட் ஒன்று இருக்குது, அது க்ளோஸ் பண்ணிவினேன். மற்ற பக்கம் ஒரு கேட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன்.